வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து பிரின்சஸ் கட்டிங் கட் பண்ணி எடுத்துப்போம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே மெயின் கிளாத்தில் நம்ம வச்சு அடிச்சுக்கலாம். மெயின் கிளாத்தினோட உள் பக்கம் வச்சு சுற்றி வர வந்து லாங் ஸ்டிச் வச்சு நம்ம சுற்றி வர ஓட்டிடலாம். ஓட்டிட்டு நம்ம அந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு பிரின்சஸ் கட்டிங் வீடியோ வந்து இன்னொரு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து ஃபோனில் சார்ஜ் இல்லாதனால இந்த வீடியோ எடுக்க முடியல. இப்போ சுற்றி வர எல்லாத்துலேயுமே நம்ம லைன் போட்டுக்கலாம். இது வந்து மெயின் கிளாத்தில் உள்ளே வெளியே கரெக்டாக பார்த்துக்கோங்க. உள் பக்கம் தான் வச்சு அடிக்கணும். ஆக்சுவலி இந்த ப்ளவுஸில் வந்து பைப்பிங் வைக்க போகிறதுனால பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே நான் உள்ளே மட்டும்தான் வச்சு அடிப்பேன். நான் அடித்து திருப்புற வேலை இதில் செய்யலை. ஸோ எல்லாமே உள்ளே வச்சு அடிச்சுட்டு அதை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா த்ரெட் பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். அப்போ த்ரெட் பைப்பிங் கொடுக்கும்போது அதில் அடித்து நம்ம வந்து த்ரெட் பைப்பிங் வைக்கும்போது அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து செல்வெட்ஜ் எல்லாமே உள்ளே போகிற மாதிரி அதில் திருப்பி கொடுத்துருவோம். அப்போ நீட் ஃபினிஷிங் கிடச்சிரும். ஸோ நம்ம தனியாக வந்து ரோப் பைப்பிங் தனியாக க்ரியேட் பண்ணி தனியாக அதில் வச்சு இது ஃபினிஷ் தனியாக பண்ணலை. இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ரோப் பைப்பிங் வச்சு அடிக்கிறதும் இதனுடைய வந்து அந்த நெக் ஃபினிஷிங்கும் வந்து ஒரே டைமில் வர்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது இது வந்து அதை விட இது வந்து சீக்கிரம் வேலையும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து சுற்றி வர நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட்ரு வந்து நமக்கு கார்னரில் தெரியணுங்கிறதுனால கொஞ்சம் உள்ளதள்ளியே வந்து இந்த ஸ்லீவ் நான் வச்சுருப்பேன், ரொம்ப எண்டில் வைக்காமல். அப்போ வந்து பார்டரில் அந்த ஃபினிஷ் வந்து பார்டரில் முடிகிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த லுக்கு. இது கரெக்டாக நம்ம எப்போவுமே ஸ்லீவ் வைக்கும்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்ட் ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருதான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த நான் கிராஸ் மார்க் போட்டிருப்பேன். அது வந்து நமக்கு கரெக்டாக வந்து நமக்கு ரைட் லெஃப்ட்டு வந்து கரெக்டாக வரும். நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. எப்போவுமே கட்டிங் போடும்போது நீங்கள் எங்கெங்கே வந்து நமக்கு சீம் அலவன்ஸோ அங்கங்கே ஒரு கட் மார்க்கும் இந்த மாதிரி கிராஸ் வந்து உள்பக்கம் அப்படிங்கிறது, அதாவது ரைட் லெஃப்ட்டுக்காக ஒரு கிராஸ் வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. ஒவ்வொரு டைமும் நம்ம வச்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து சுற்றி வர நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து நான் உள்ளே மட்டும் வச்சு அடிச்சிட்டேன். ஏன்னா வந்து இதுலேயும் வந்து நான் ரோப் பைப்பிங் வந்து நான் கொடுக்க போகிறேன். ரோப் பைப்பிங் இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியும் வந்து திருப்பி அடித்து ஃபினிஷ் பண்ணியும் நம்ம வந்து ரோப் பைப்பிங் கொடுக்கலாம். அதை விட அது 2 டைம் ஒர்க் பண்ணணும். இது நம்ம வந்து ஒரே டைமில் வந்து இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி அடிக்காமல் அப்படியே ஃபுல்லாக நம்ம உள்பக்கமே வச்சு ஓட்டிட்டு நம்ம அந்த ரோப்புக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் அடித்து உள்ளே வந்து ரோப் கொடுத்து அதை அப்படியே வந்து டேர்ன் பண்ணுவோம். அதாவது 1.5 இன்ச் அளவு கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும். 1.5 இன்ச் அளவு கிராஸ் பீஸ் எடுத்து அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஸோ அது 2 செல்வெட்ஜும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து நீங்கள் த்ரெட் வச்சு அதை சுற்றி திருப்பி அடிச்சிங்கன்னா அதில் ஒரு 1/4 இன்ச் அளவு உள்ளே மடங்குற மாதிரி இது பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ரோப் வந்து அழகாக உட்காரும். உள்பக்கம் வந்து நமக்கு மடிப்பு பகுதி தான் உள்ளே போகுது இல்லைங்களா, ஸோ உள்ளேயும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். உங்களுக்கு ஒர்க் வந்து 2 டைம்ஸ் செய்ய தேவையில்ல, 1 டைம் செஞ்சால் போதும். இதில் நான் ரோப் பைப்பிங் வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியல. நான் வேறு ஏதாவது தைக்கும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் எடுத்து போடுறேன். நார்மலாக பைப்பிங் வைக்கிறதே நீங்கள் ரோப் பைப்பிங் மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். டைமும் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். நீங்கள் வந்து ரோப் இல்லாமல் பைப்பிங் வைக்கிறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மடக்கி அடக்கியில் வந்து அந்த ஷேப் அந்த நமக்கு ஒரே அளவு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும் இல்லைங்களா. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு சில டைம்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் நகர்த்தி வச்சிட்டிங்கனாலும் வந்து அளவு பெருசாக போகும். அது கரெக்டாக அந்த அளவில் வச்சுருந்தா மட்டும்தான், நுனியில் தைச்சிருந்தா மட்டும்தான் அது கரெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்க பிரச்சனைக்கு இது ரோப் பைப்பிங் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இப்போ சாரியோடைய கலரு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது. இது
அந்த க்ரீன் கலரில் வந்து நம்ம ஒரு 20 பாயிண்ட்ஸ் அளவு சாரீலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் துணி இல்லாமல் உள்ள சாரியில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த துணி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணோடனே அது கண்டினியூவாக அதனுடைய ஆப்போசிட் கலர் இருந்தது. ஸோ அதனால் எடுத்துக்கிறோம். இல்லை நமக்கு வந்து அந்த ப்ளவுஸ் துணியே கண்டினியூ கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தனியாக தான் துணி எடுத்துக்கணும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில். ஓகேங்களா? ஸோ சாரீக்கு வந்து லென்த்து வந்து அவங்களுக்கு பாதிக்காத அளவுக்கு, இவங்க லீனாக இருப்பாங்கங்கிறனால எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு லென்த் பாதிக்கும்னா நீங்கள் தனி மெட்டீரியலாக தான் எடுத்துக்கணும். இது எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா பால்ஸ் டிசைன் வைக்க போகிறோம், பால்ஸ் இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 20 பாயிண்ட் அளவு 20 சென்டிமீட்டர் அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பைப்பிங்காகவும் இந்த பால்ஸுக்காகவும் இந்த துணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ப்ளவுஸோட சென்டர் பகுதியில் தான் நம்ம இந்த டிசைன் வைக்க போகிறோம். அதனால் இது சென்டர் கரெக்டாக பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த லைனிங் மெயின் கிளாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இல்லைன்னா நகர்ந்துக்கும், இந்த பக்கம் லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். விட்டுட்டு அப்படியே தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கை இப்படி இப்படி வந்து நகர்த்தும் போது என்ன ஆகுனா மே பீஸ் வந்து லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ புசு புசுன்னு தூக்கிட்டு நிற்கும். ஸோ அதனால் வந்து கணக்காக வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பால்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா சுற்றி சுற்றி வச்சுக்கணும். அது உள்ளே வந்து தெர்மாக்கோல் பால்ஸ் இல்லை அப்படின்னா மெட்டல் பால்ஸு, அப்படி இல்லை அப்படின்னா பாசி கூட வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பாசி எடுத்துக்கலாம். தெர்மாக்கோல் பால்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஒரே ஈக்குவல் சைஸஸ் வராது. இல்லை பர்டிகுலராக நீங்கள் அதுக்குன்னு கேட்டு வாங்கி வச்சுக்கணும். அது இல்லாமல் கலர்ஸு நம்ம வந்து சில கண்ணாடி மாதிரி இருக்குன்னா அந்த கலர்ஸ் வந்து வெளியில் தெரியும். ஸோ அதுக்கு வந்து அதனுடைய கலராக இருக்கணும், இல்லை ஒயிட் கலர் அந்த மாதிரி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஈக்குவலாக இருக்கணும். இதில் நான் தெர்மாக்கோல் பால்ஸ் தான் வச்சுருக்கேன். நீங்கள் இதை காட்டிலும் நீங்கள் வந்து நம்ம வந்து மெட்டல் பால்ஸோ இல்லை பாசிமாக இருக்கக்கூடிய அந்த பால்ஸோ வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பால்ஸ், ஓகேங்களா, குட்டி குட்டியாக பிளாஸ்டிக் பால்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்புங்கிறது ஒரே ஈவனாக வரும். உங்களுக்கு வந்து நாளைக்கு அவங்க எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் அதனுடைய ஷேப் மாறாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா இந்த ஷேப் மாறிடும். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நான் இனிமேட்டுக்கு வந்து அந்த மாதிரி வேறு பால்ஸ் தான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இது ஒன் சைடு ஃபுட்டு தான் வந்து போட்டாகணும். ஏன்னா நம்ம வந்து அதனுடைய கழுத்தை ஒட்டி தான் நம்ம தைச்சாகணும். ஓகேங்களா? ஒன் சைடு ஃபுட் போட்டுக்கலாம். ஒவ்வொரு வந்து ஒரு கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில் வந்து லைனாக வச்சுக்கலாம். பேக் சைடில் சென்ட்ரு பகுதியில் இந்த டிசைன் நான் வச்சிட்ருக்கேன். இது கையிலையும் வைப்பாங்க. நான் வந்து பேக் சைடில் மட்டும்தான் அவங்க கேட்டிருக்கனால நான் பேக் சைடில் மட்டும் வைக்கிறேன். ஸோ நம்ம அதை வச்சுட்டே வரலாம். அதுக்கு முன்னாடி வந்து கீழே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். ஏன்னா அது வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து கீழே வரைக்கும் நம்ம எண்டு வரைக்கும் வைக்க போகிறேன். இப்போ நம்ம எச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கீழே ஃபோல்ட் பண்ணி அடிக்க முடியாது, டிஸ்டர்பாக இருக்கும் அந்த பால்ஸ் இருக்கனால. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு மீதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பால்ஸ் நடுவில் வச்சுட்டு சும்மா நீங்கள் கண்டினியூவாக நிறையா சுற்றினாவே போதும். அதில் எதுவும் முடிச்செல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா நிறைய சுற்றிட்டிங்கனாவே நின்றுக்கும். அதுக்கு மேலே நம்ம தையல் போடுறதுனால உங்களுக்கு வந்து அது கண்டு வராது. சும்மா இதுக்கு எவ்வளோ சைஸ் பீஸ்னால் ஒரு 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு அந்தளவுக்கு பீஸ். ஏன்னா நம்ம எக்ஸஸ் இருக்க போகிறது நம்ம கட் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ பீஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே வந்து 2 வந்து வச்சோம்னா ஓரளவு கரெக்டாக வரும் இந்த பால்ஸுக்கு உள்ளே வச்சு சுற்றுறதுக்கு. இப்போ அடியில் வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு பீஸ் நான் வச்சுருக்கேன். எதுக்காகனா இந்த ஃபினிஷிங் வந்து உள்ளே வந்து நமக்கு இதாக தெரியாமல் நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு துணி வந்து உள்ளே கொடுத்துருக்குறேன். அதை கவர் பண்ணுறதுக்காகவே இந்த துணி நான் வந்து வச்சு தைக்கிறேன். ஏன்னா உள் பக்கமும் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போவும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பால்ஸை ஒட்டி அந்த துணியை வந்து கவர் பண்ணி, அதாவது அந்த நம்ம சுற்றி இருக்கோம் இல்லைங்களா அந்த நூல் வந்து தெரியாத அளவுக்கு நம்ம அதை கவர் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ அடுத்த பீஸ் இருக்குது பார்த்திங்களா பேக் சைடில், அந்த பீஸை வந்து இது மேலே வச்சு கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி லைட்டாக அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு ஓட்டிடலாம். இதுக்கு வந்து நம்ம பீஸ் கொடுத்து மடித்து அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா
உங்களுக்கு இன்னும் அந்த இடத்துல வந்து ஹார்டாகும், மொத்தமாகும். இதுவே ஆல்ரெடி உங்களுக்கு மொத்தம் வரும். ஏன்னா வந்து உள்ளே அந்த இது வச்சுருக்கோம் இல்லைங்களா, வால் சுற்றின பீஸு துணி இருக்குது, நம்ம ஃபோல்ட் பண்ண துணி இருக்குது. இதுவும் வந்து நம்ம துணி வச்சோம்னா ரொம்ப மொத்தமாகும். அப்படிங்கிறதுனால இதில் நம்ம துணி கொடுக்காமே நம்ம இதில் 1/2 இன்ச்சு வந்து ஒரு 1/4 to 1/4 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணால் போதும். ஏன்னா இந்த பக்கம் 1/2 இன்ச் இது பண்ணியிருக்கனால அங்கிட்டு வந்து நம்ம 1/2 இன்ச்சே பண்ணிக்கலாம். வச்சு தைச்சிட்டோம், அவ்வளோதான். இந்த டிசைன் முடிஞ்சது. ஈஸி டிசைன் தான். இன்னொரு லைன் பக்கத்தில் 1 இன்ச்சில் நீங்கள் வந்து ஏன்னா பின்னாடி இருக்க பீஸ் கவர் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். அது கொடுக்கறத விட பெட்ரு நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஹெம்மிங் பண்ணிடுவேன். இப்போ வந்து ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃபுட்லேருந்து டபுள் ஃபுட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் சைடெலாம் வந்து அட்டாச் பண்ணிடலாம். அது கணக்காக வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்னால் 1/2 இன்ச் கேப்பில் வந்து அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கணும். ரொம்ப பாடியாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம இதில் ஒரு நாச்சஸ் போட்டோம்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இப்போ 2 சைடு அதே மாதிரி 2 ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் வந்து நம்ம ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கணும். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ஃபுல் வீடியோவாக இதில் வந்திருக்காது. இது நார்மலாக நம்ம அந்த இது 2ம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி சுற்றி வர நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி வர சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். அது பண்ணால் போதும். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய துணியிலேருந்து ஒரு நம்ம கீழே சைடு ஜாயின் பார்க்கலாம். சைடு ஜாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேக் சைடினுடைய சைடு ஜாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக இது கட் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிக்கணும். அந்த 1/2 இன்ச்சில் வந்து துணி கொடுத்து உள்ளே மடித்து தான் தைக்கணும் ஃப்ரண்ட் பீஸ்க்கு. ஏன்னா இதில் பட்டி வர போகிறதில்ல. ஸோ பட்டி வர போகிறது இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு 1/2 இன்ச் அளவு துணி எடுத்துகிட்டு அந்த சைடு ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மேலே வச்சு தைச்சி உள் பக்கம் திருப்பிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ எல்லா ப்ளவுஸ் மாதிரியும் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லீவ் அட்டாச் பண்ணி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு கீழே வந்து அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் துணி எக்ஸஸாகவே கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறனால நான் வந்து இதிலே வந்து ஃபோல்ட் பண்ணி அடிச்சிட்டேன். இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.